Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெயில் பெட்டிஷனுக்கான e-filing மெத்தட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நான் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவில் என்ன இப்போ ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக கொடுக்குறேன். நீங்கள் என்ன உங்களுடைய கேஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது கரெக்டான கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே நீங்கள் கொடுத்துக்குங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கான வீடியோ தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுத்து தான் இந்த பேஜ் வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ண முடியும். அதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான தனி வீடியோவை போடுறேன். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ண உடனே இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஃபைல் பண்ண போகிறீங்கன்னா நியூ கேஸ் ஃபைலிங் சொல்லிட்டு இருக்கோம். அதில் வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் இன்புட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து லிட்டிகண்ட்டு, தேர்டு வந்து ஃபேக்ட் டீட்டெயில்ஸு, ஃபோர்த்து கேஸ் டீட்டெயில்ஸு, ஃபைலிங். இந்த 5 முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து ப்ளீடிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் அடுத்தது வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த பெயில் பெட்டிஷனுக்கான ஃபார்மேட் முடியும். நீங்கள் எதுக்கு பண்ணாலும் இது மாதிரி ஃபார்மேட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இனிஷியல் இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். என்ன டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து சிட்டி சிவில் கோர்ட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பெயில் பெட்டிஷன் சொன்னதால் அது வந்து கிரிமினல்ன்றதால கிரிமினல் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு கேட்பாங்க என்ன கிரிமினல் அப்பீலா, கிரிமினல் அப்ளிகேஷனா, பெயிலா, ஆக்ஷன் ட்ராப்பா, இந்த மாதிரி கேட்பாங்க. நிறைய வந்து கொடுப்பாங்க. ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூட்ஸா, இந்த ரீசன்ஸ்லாம் கேட்பாங்க. இதில் இங்கே இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பெயிலுன்றதால பெயில் கொடுத்துக்கிறேன். கேஸ் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. கேஸ் டைப் பெயிலுன்னு கொடுத்த உடனே CRLMPன்னு சொல்லிட்டு வரும். அதை தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து பிளண்டிஃப் நேம் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து மொபைல் நம்பர் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை சப்மிட் பேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த உடனே அடுத்தது சப்மிட் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் டிக்கு வந்துட்டு அதுக்கான நம்பர்ஸும் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பெட்டிஷனர் டீட்டெயில்ஸ், அதாவது லிட்டிகண்ட்டில் பெட்டிஷனர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் மேலே கொடுக்குறீங்கன்னா இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். இதுவே நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மேலே கொடுக்குறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணால் போதும். இதில் நோட்டுன்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா திஸ் டேப் இஸ் கம்பல்சரி, அதாவது ரெட் கலரில் வந்து மேலே ஸ்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது போட்டிருக்க காலம் மட்டும் நீங்கள் வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணி தான் ஆகணும். மற்றது எல்லாமே வந்து ஆப்ஷனல். இப்போ இதில் நேம் ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ரிலேஷன் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த்து, கேஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுக்குறதுனா நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஜெண்டர் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து நேமு, ஏஜ் வந்து கம்பல்சரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் ஏஜ் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா பெட்டிஷனர் கவுண்ட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இமெயில், மொபைல் நம்பர், ஆக்குபேஷன், அட்ரஸ், இது எல்லாமே கேட்டிருக்கு. இதில் வந்து அட்ரஸ் மட்டும் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னைன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் எதுவும் நான் இப்போ கொடுக்கல. இதில் வந்துட்டு உங்கள் கிளைண்ட்டுடைய இமெயில் ஐடி நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போகிறதுக்கான சான்சஸ் போகும். அப்படி நீங்கள் போக தேவையில்ல, அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. இல்லைனா ஆப்ஷனில் தான் நீங்கள் கொடுக்காமலும் விட்டுடலாம். அடுத்தது ஸ்டேட்டு, தாலுக்கா, டிஸ்ட்ரிக்கு, இது எல்லாமே கேட்டிருக்கோம். அதர் இன்ஃபர்மேஷன் கீழே இருக்கும் பாக்ஸு. அதில் வந்து பாஸ்போர்ட் நம்பர், கண்ட்ரி, ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் அட்ரஸ் எதுனா இருந்ததுன்னா அதனுடைய ஸ்டேட்டு, தாலுக்கா, அந்த மாதிரி பேன் நம்பர், நேஷ்னாலிட்டி, ஃபேக்ஸு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு கொடுங்க. அப்டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் வரும். அதை வந்து எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் பெட்டிஷனர் 1 கொடுத்துருக்கீங்க. இப்போ பெட்டிஷனர் 1, 2, 3 அது மாதிரி இருக்காங்கன்னா அந்த பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா 1க்கு மேலே இருக்காங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு தடவை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கு இல்லையா, வியூ ப்ரீவியஸ் பார்ட்டிஸ் 1 இருக்கா, இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். நான் இப்போ 1 தான் கொடுத்துருக்கேன். இப்போ இது முடிச்சிடனே அடுத்தது வந்து ரெஸ்பாண்டன்ட், இதை கிளிக் பண்ணிங்க. யார் அதுக்கு இந்த பெட்டிஷனுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
நான் இப்போ நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஜெண்டர், அடுத்தது மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான். அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அட்ரஸ் கொடுத்துங்க, பின்கோடு, ஸ்டேட் இது எல்லாமே கொடுத்துங்க. அட்ரஸ் அதர் இன்ஃபர்மேஷன்றதுலேயே அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதுக்கு அடுத்தது வந்து சேவ் கொடுத்துங்க. ஒரு பேஜ் நீங்கள் சேவ் கொடுத்துட்டு மூவ் ஆகுங்க, இல்லைனா அது வந்து சேவ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு என்ன ஃபேக்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேக்ட் டீட்டெயில்ஸ் டேப் இஸ் நாட் கம்பல்சரி. இது வந்து கம்பல்சரி இல்லை, நீங்கள் கொடுத்தாலும் அந்த ஃபேக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காம விட்டாலும் விட்டுடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தனோடனே போலீஸ் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் வந்து போலீஸ் சேலன் மேலே கொடுக்க போகிறீங்கன்னா அதை கொடுக்கலாம். இல்லை ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்துங்க. இப்போ அதுக்கான டிஸ்ட்ரிக் என்னென்னா டிஸ்ட்ரிக் கொடுத்துங்க. அடுத்தது டேட் ஆஃப் அஃபென்ஸ் கேட்டிருப்பாங்க. அது வந்து கம்பல்சரி இல்லைனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. அடுத்தது வந்து புதுச்சேரியா தமிழ்நாடான்னு கேட்பாங்க. அப்போ எந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் அதை டிக் பண்ணிங்க. போலீஸ் ஸ்டேஷன் கோடு என்னன்னு கேட்டிருப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் கோடை நீங்கள் கொடுத்துங்க. மற்றது எதுவுமே வந்து கம்பல்சரின்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து இந்த எஃப்ஐஆர் டைப்பு, எஃப்ஐஆர் நம்பர், எஃப்ஐஆர் இயரு, எஃப்ஐஆர் ஃபைலிங் டேட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்துட்டு டிக் மார்க் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேஜை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னா கேஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு நான் இப்போ கேஸ் டீட்டெயில்ஸ் டேப் இஸ் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு இதை வந்து கம்பல்சரியாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு இப்போ வந்து ப்ரேயர் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துங்க. இப்போ நான் பெயில் போகிறதில்ல, கிராண்ட் பெயில், அது கிராண்ட் ஆன்டிசிபேட்டட் பெயில்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அந்த ப்ரேயர் வந்து நீங்களே மென்ஷன் பண்ணிங்க. இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் சப்ஜெக்ட் ஆர் ரீசன் சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அதை மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஆக்ட்ஸுக்கு கீழே இப்போ வந்து அவங்களுக்கு பெயில் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் ஆகிடும். என்ன ரீசனுக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. அடுத்தது நீங்கள் பெயில் இப்போ நான் பெயில் போடுறேன், அந்த பெயிலுக்கான செக்ஷன் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது இதுக்கு க்ரீன் டிக்கு வந்துடுச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது எல்லாமே வந்துட்டுருக்கும். பெட்டிஷனர் நேமு, ஜெண்டரு, ரிலேஷனு, எக்ஸ்ட்ரா பெட்டிஷனர் இருந்தாங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அடுத்தது ஃபேக்ட் டீட்டெயில்ஸு, கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா, நம்ம கொடுத்தது எல்லாமே இதில் வந்திருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துங்க. இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஃபைலிங் தான். இதில் ஃபைலிங் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஓகேன்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் டிக்கு வந்துட்டு இதுக்கான நம்பர் உங்களுக்கு வரும். இப்போ வந்துட்டு இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சிட்டி சிவில் கோர்ட் சென்னை. இப்போ வந்து இதில் வியூன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆகும். இது நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்களே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளீடிங், இது முடிச்சிட்ட உடனே நீங்கள் வந்து ப்ளீடிங்ஸில் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இந்த ப்ளீடிங்ஸில் போயிட்டு ப்ளீடிங் கிளிக் பண்ண உடனே வந்து இதில் 3 வகையான மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அப்லோடிங் ப்ளீடிங்ஸ் இருக்குது, அடுத்தது வந்து இண்டெக்ஸிங் இருக்குது, அடுத்தது சைனிங் இருக்குது. இப்போ சர்ச் மை கேஸ் வந்து இப்போ நியூ கேஸ் தானே, இது நியூ கேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபைலிங் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனுடைய நம்பர் நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த நம்பர் வந்துடுச்சு. இப்போ இந்த நம்பர் வந்த உடனேயே இது வந்து நம்ம இங்கே ஃபைல் ஆகிடுச்சு. இப்போ என்டர் ஃபைல் நேம், நீங்கள் இதில் என்ன ஃபைல் ஷுட் நாட் கண்டெயின் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் தவிர, அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைலு 20 MB சைஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே இந்த ஃபைலை அப்லோட் பண்ண போகிறீங்களா, அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸிங்னு சொல்லிட்டு இதுக்கு போகும். இண்டெக்ஸிங்னு போனோடனே இதுக்கு கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள்
கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது இ-சைனிங்கில் வரும். இ-சைனிங்கில் வந்து அட்வொகேட்ஸும் வந்து சைன் பண்ணணும். அவங்களுடைய அத்தன்டிகேஷன் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும். யார் பெட்டிஷனரோ அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய அத்தன்டிகேஷன் வந்து இதில் இந்த இ-சைனிங்கில் பண்ணணும். இது முடித்த பிறகு இ-பேமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பேமெண்ட்டு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பேயி நேமு, மொபைல் நம்பர், பார்ட்டி, அமௌண்ட் இது எல்லாமே கேட்கும். இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதை அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இ-பேமெண்ட்டாகவே பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக போடுறேன். அவ்வளோதான் பெயில் பெட்டிஷன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபைல் பண்ண கேஸை வந்து எங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலான்னா, இது இருக்கு இல்லையா, இங்கே வந்து டிராஃப்ட் ப்ளீடிங், கம்ப்ளீட் ப்ளீடிங் இது எல்லாமே இருக்கு இல்லையா. இதில் வந்து இப்போ வந்து நான் வந்து இ-பேமெண்ட்டும் பண்ணலை, ப்ளீடிங்ஸும் பண்ணலை. ஸோ இது வந்து இது டிராஃப்டில் தான் இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இந்த கேஸு. இது கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.